அன்பார்ந்த மை விடிஆர்ஸ் உறுப்பினர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, ஏற்கனவே நம்முடைய மை விடிஆர்ஸ் விளம்பரம் பார்க்கும் வாய்ப்பின் மூலமாக உங்களோட தொடர்ந்து தினசரி தொடர்பில் இருக்கு. இனிமேல் பல்வேறு பொருட்கள் வடிவிலும் உங்களோடு நம்முடைய மை விடிஆர்ஸ் தொடர்பில் இருக்க போகிறது. அப்படி பல பொருட்களை நம்ம லான்ச் பண்ண போறோம். அந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நாளைக்கு நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் நம்முடைய ஸ்டாக் பாயிண்ட் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரோடு வெள்ளக்கார பீலிருந்து கிழக்கு பக்கம் செல்கின்ற வழியில் 1 கிலோமீட்டர் உள்ள போனா ரயில்வே கேட், அது தாண்டதுமே ஒரு 4 கார்னர், அதில் ஸ்ட்ரெயிட்டா உள்ள போனா லெஃப்ட் சைடு வர ஃபர்ஸ்ட் குடோன் நம்முடைய ஸ்டாக் பாயிண்ட். முக்கியமான ஒரு லொகேஷன்ல மிகச்சிறப்பா நம்முடைய ஸ்டாக் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அந்த ஸ்டாக் பாயிண்டின் திறப்பு விழா நாளை காலை, அதாவது 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியில யாருக்கெல்லாம் கலந்துக்க விருப்பம் இருக்குதோ அவர்கள் நேரில் வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்க அன்போடு அழைக்கின்றோம். அதைத் தொடர்ந்து அவனாசி ரோடு நீலம்பூர் பகுதியில் அமைந்திருக்கின்ற பிஎஸ்ஜி ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹால்ல மிக முக்கியமான ப்ராடக்ட் லான்ச்சிங் நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் பதிவு செய்தால் மட்டுமே வர முடியும் சொல்லியிருந்தோம். அந்த பதிவு முடிந்து விட்டது. ஆகவே இனிமேல் புதிதாக யாரும் பதிவு செய்வதற்காக நம்முடைய அலுவலகங்களையோ அல்லது அத்தாரிட்டி மெம்பர்களையோ அணுக வேண்டாம். ஏற்கனவே அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் முடிந்து விட்டது. ஸோ முக்கியமா உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நான் கேட்கிற விஷயம், ரெஜிஸ்டர் பண்ணாத யாருமே அந்த நிகழ்ச்சிக்கு தயவு செய்து வர வேண்டாம். ஏனென்றால் அங்கே இடம் இருக்காது. இருக்கைகள் ரெஜிஸ்டர் பண்ண மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு பேக்டு ஹால், நின்னெல்லாம் பார்க்க முடியாது. ஆகவே தயவு செய்து நம்ம மீண்டும் சொல்ற வார்த்தையை எக்காரணத்தை கொண்டும் யாரும் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்துட வேண்டாம். நாங்க போய் பார்த்துக்கலாம், போய் என்ட்ரி பண்ணிக்கலாம், அல்லது அங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அங்க போய் கேட்டு உள்ள போய்க்கலாம் சொல்லிட்டு இந்த எண்ணத்தோடு அங்க வந்து நேரடியா நிகழ்ச்சியில கலந்துக்காங்க எண்ணத்தோட யாராவது வந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது. நான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், தயவு செய்து ரெஜிஸ்டர் பண்ணாத யாரும் அங்கு வர வேண்டாம். ரெஜிஸ்டர் செய்தவர்கள் மட்டுமே அங்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஆகவே இனிமேல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கும் நீங்க ட்ரை பண்ண வேண்டாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஓவர். ரெஜிஸ்டர் பண்ணாத யாரும் அந்த நிகழ்ச்சிக்கு அங்க வந்து உள்ள கலந்துக்க முடியாம சங்கடப்பட்டு திரும்பி போக வேண்டாம் என்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் திரும்ப திரும்ப சொல்றேன், தயவு செஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணாத யாரும் அங்க வர வேண்டாம். ஸோ நம்ம நிறுவனத்தின் நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. அதனுடைய வீடியோ கிளிப்பிங்ஸ் நம்மளுடைய ஆப்லயே வரும். அதை உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணவங்க அந்த ப்ராப்பர் டைமுக்கு அங்க வந்து ரீச் ஆகுங்க. மற்றபடி நம்முடைய அனைத்து விஷயங்களும் அடுத்தடுத்த லெவலில் மிகச்சிறந்த அப்டேட்டோட வேகமா டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு. ரீசெண்டா வந்து நம்ம லக்னோல யூபியில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோம். அடுத்து 1 by 1 டெல்லியும் பார்த்துட்டு இருக்கோம். இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில நம்முடைய பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம். அது இல்லாம ப்ராடக்ட் ஜோன்ல நம்ம கவனித்ததற்கு ஏற்கனவே தகவல் சொல்லியிருந்தோம். அதனுடைய மிக முக்கியமான நாளாக நாளைய தினம் அதுக்கான ஸ்டாக் பாயிண்ட் ஓபன் ஆகுது. கூடவே பல ப்ராடக்ட் லான்ச்சிங் நிகழ்ச்சியும் நடக்குது. ஸோ இந்த நிகழ்வு நம்முடைய மை விடிஆர்ஸ் வரலாற்றில் மிகச்சிறந்த விஷயமாக, மிக முக்கிய விஷயமாக நடைபெற இருக்கிறது. இந்த உணர்வு ஒவ்வொரு உறுப்பினருக்கும் இருக்கணும். ஏன்னா நம்ம கம்பெனி பார்த்து இந்த கம்பெனி இருக்குமா இருக்காதா, நடக்குமா நடக்காதா, ஓடுமா ஓடிடுமா, இப்படி பல்வேறு கேள்விகளை கேட்ட மக்களுக்கு நாம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய சிஸ்டத்தின் மூலியமாக, நம்முடைய பேவோட்டின் மூலியமாக, நம்முடைய செயல்பாட்டின் மூலியமாக பதில் சொல்லிட்டு வரோம். அந்த வரிசையில நாளைக்கு நடைபெற இந்த நிகழ்ச்சியானது அத்தனை கேள்விகளுக்கும் ஒத்த பதில், அதுவும் வலிமையான பதில். அப்படி ஒரு விஷயம் நாளைக்கு நடக்குது. ஒவ்வொரு உறுப்பினரும் பெருமையோடும் நம்பிக்கையோடும் துணிவோடும் உற்சாகத்தோடும் பிசினஸ்ல தொடர்ந்து செயல்படுங்க. நம்முடைய ஒவ்வொரு செயல் திட்டத்தையுமே தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி அச்சீவ் பண்றதுங்கிறத கரெக்டா நீங்க வந்து உள்வாங்கி ஒவ்வொரு விஷயமா படிப்படியா செஞ்சீங்கன்னா நம்முடைய நிறுவனத்துல மாபெரும் அச்சீவரா நீங்க மாற முடியும். இதுல இன்னாரதான் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. நம்ம நிறுவனத்துல முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை மட்டுமே வெல்லாது. ஏன்னா நம்முடைய எந்த அச்சீவ்மெண்ட்டுக்கும், உதாரணத்துக்கு எஸ்டி ப்ரொமோஷனா அதுல 12 லெவல் முடிச்சா நமக்கு கிடைக்கிற கேஷ் ரிவார்டு மட்டும் more than 39 lakhs. அது இல்லாம ஸ்பெஷல் ரிவார்டு சேர்த்தா கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய்க்கு மேல.
எல்லாம் டோட்டல் பண்ணா நியர் அபவுட் 1 crore கிடைக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து திட்டத்துல முழுமையான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அச்சீவ் பண்றதுக்கு எவ்வளவு நாள் டைம் ஆகும் அப்படின்னா, ஒரு லெவல் முடிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு நாள் டைம் எடுத்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்க எங்கேயுமே கால அவகாசம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நமக்கு எவ்வளவு வேகமா செய்ய முடியுமோ அவ்வளவு வேகமா செய்யலாம். அல்லது எவ்வளவு ஸ்லோவா செஞ்சாலும் எப்ப செஞ்சாலும் அதற்கான பெனிஃபிட் நமக்கு கிடைக்க போகுது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையுமே நமக்கு வந்து எங்கேயுமே கால நிர்ணயம் கிடையாதுன்னு சொல்லும்போது, நீங்க வேகமா ஓடலாம், அல்லது வேகமா நடக்கலாம், அல்லது மெதுவா நடக்கலாம், உட்கார்ந்து வரலாம், ஊர்ந்து வரலாம், உருண்டு கூட வரலாம். மொத்தத்துல இலக்கை நோக்கி நீங்கள் பயணித்துக் கொண்டே இருந்தால் உங்களுடைய வேகத்தை பொறுத்து அந்த இலக்கை அடையும் நேரம் கொஞ்சம் முன்னப்பின் வித்தியாசமாகலாம். ஆனா அந்த இலக்கை அடைந்த அத்தனை பேர்த்துக்கும் அதுக்குண்டான பரிசு, அதுக்குண்டான வெகுமதி, அதுக்குண்டான பாராட்டு, அதுக்கான செட்டில்மெண்ட் எல்லாமே கிடைக்க போகுது சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷமா நம்பிக்கையோட உற்சாக பிசினஸ் பண்ணலாம். அதை தான் நம்ம சொல்றோம். வருகின்ற ஒரு நபருக்குமே இது போன்ற விஷயங்களை நீங்க தெளிவா எடுத்து சொல்லுங்க. அவர்களுக்கு புரிய வைங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நீங்க அறிமுகப்படுத்தினவர்கள் உங்களை விட வேகமா வேலை செய்வாங்க. அப்படி அவங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறாங்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கும் செட்டில்மெண்ட் கிடைக்க போகுது. அவருக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய செட்டில்மெண்ட் கிடைக்க போகுது. வாழ வைத்து வாழ், இதுதான் நம்முடைய பிசினஸ் தாரக மந்திரம். ஸோ எத்தனை பேரை நம்ம வாழ வைக்கிறோமோ அதன் மூலியமாக நம்முடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக அமையும். இதை சரியாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு நபர்களும் இந்த வாய்ப்பை மற்றவருக்கும் எடுத்து சொல்லி அதன் மூலியமாக நீங்களும் செட்டில் ஆகுங்க. மக்களையும் நல்ல விதமா செட்டில் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நிச்சயமா நம்முடைய மனித வரலாறு பேசப்படும். ஆகவே கிடைத்திருக்கும் வாய்ப்பை சரியாக புரிந்து கொண்டு அதை முறையாக செயல்படுத்தி முழு வெற்றியை ஒவ்வொருவரும் பெற வேண்டும். அதற்கு மைவிடியார்ஸ் உங்களை மனமாற வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம். தேனில முதல் முறையா கோன் சவர்மா அறிமுகம் பண்ணிருக்காங்க. நம்ம மம்மி அண்ட் டாடி சவர்மா பாயிண்ட்ல தாங்க. அது மட்டும் இல்லங்க, நம்ம மம்மி அண்ட் டாடி சவர்மா பாயிண்ட்ல சிக்கன் சவர்மா, பர்கர், சிக்கன் சாண்ட்விச், பிரெஞ்ச் ஃப்ரைஸ், மின்ட் லைம் கூலர்னு எக்கச்சக்கமா சுவைக்கிறதுக்கு ஏராளமா இருக்குங்க. மம்மி அண்ட் டாடி சவர்மா பாயிண்ட், வைகை ஸ்கேன் ஆப்போசிட் ரோட், ஓல்ட் போஸ்ட் ஆபீஸ் ஸ்ட்ரீட், தேனி. ஆர்டர்
டிஎன்பிஎஸ்சி போட்டு தேர்வு தயாராகுபவரா? கவலை வேண்டாங்க. உங்களுக்கான முற்றிலும் இலவசமாக பிடிஎஃப் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சு வைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய 4500 சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். உங்களுக்கு தேவையான இலவச பிடிஎஃப்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த வீடியோவில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய பிடிஎஃப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.